ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சகர் ப்ரிப்ரேஷன் பார்ப்போமா. மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டி வெட்டின ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், துருவின இஞ்சி ஒரு சின்ன பீஸ் போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அது வதங்கினதுக்கப்புறமா துருவின கேரட் போட்டு அதையும் வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலையை போட்டு நல்லா சும்மா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மோர் ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்தால் மோர் குழம்பு ரெடி. தயிர் ஊற்றும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஓகே. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சைட் பை சைடில் மோர் குழம்புக்கு சைட் டிஷ் வேணாமா, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும்தான் 1 ஸ்பூன், பாக்கி எல்லாமே 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிடணும். சிம்மிலே இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்தால் உருளைக்கிழங்கு ரெடி. சகர் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.